வணக்கம். ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சிபு சோரன் அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவர் காலமாகியிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. சிபு சோரன் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி தலைவராக கடந்த 38 ஆண்டுகளாக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் வயது மூப்பு காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள சிபு சோரன் கடந்த 3 தினங்களாக டெல்லியில் உள்ள கங்காராம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தற்பொழுது அவர் உடல்நலக் குறைவால் காரணமாகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி ஒரு முக்கியமான கட்சி. அந்த மாநிலத்தில் பல்வேறு காலங்களிலும் பார்த்தோம்னால் சிபு சோரன் அவர்கள் பதவி வகித்திருக்கிறார். ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சிபு சோரன் நீண்ட காலமாக உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்பொழுது காலமாகியிருப்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி அந்த மாநில மக்களை பார்த்தோம்னால் துக்கத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. ஜார்க்கண்டில் உள்ள தும்கா தொகுதியில் முன்னாள் எம்பியான இவர் 7 முறை அந்த பதவியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். பார்ப்போமேனால் ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சிபு சோரன் டெல்லி கங்காராம் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்பொழுது அவர் காலமாயிருக்கிறார். இவருடைய முழு பெயர் சிபு சோரன். பிறந்த தேதி என்று பார்த்தோமேனால் ஜனவரி 11, 1944. இவர் தற்பொழுது 81 வயதில் காலமாகியிருக்கிறார். ஹசாரிபாக் நெம்ரா மாவட்டத்தில் இவர் பிறந்திருக்கிறார். தற்பொழுது இவர் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா என்ற கட்சியை தொடங்கி அந்த மாநிலத்தில் பல்வேறு காலகட்டங்களிலும் ஆட்சி புரிந்து வந்தவர். 10ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி பெற்றவர். ஆனாலுமே கூட அரசியலில் கை சேர்ந்தவர் என்றும் பெயர் பெற்றவர். இவருடைய தந்தை பெயர் மறைந்த ஸ்ரீ சோபரன் சோரன் அவர்கள். தாயின் பெயர் பார்த்தோம்னால் திருமதி ரூபி சோரன் அவர்கள். விவசாய வருமானம் மற்றும் பால் விலையை மட்டுமே கொண்டவர். விவசாயத்தை மிகவும் மதிக்கத்தக்கக்கூடிய வகையில் அடைக்கப்பட்டவர். சிபு சோரன் கொலை குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டு வெளியே வந்திருக்கிறார். இருப்பினும் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டார். நவம்பர் 2006 சோரன் தனது முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் சசிநாத் ஜாவை கடத்தி கொலை செய்தது தொடர்பாக 12 ஆண்டுகள் பழமையான வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டார். 2007 அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். 16வது மக்களவையில் தும்காவில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கு பாஜகவில் சுனில் சோரனை பார்த்தோம்னால் தோற்கடித்தவர். அதே போன்று 2005ஆம் ஆண்டு பதவியேற்றார். அந்த பதவியில் அவர் 10 நாட்கள் பணியாற்றினார். நவம்பர் 2007 மத்திய அமைச்சரவையில் நிலக்கரி அமைச்சராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து 2009 நடந்த 15வது மக்களவை தேர்தலிலும் அவர் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொண்டவர். தற்பொழுது அவர் காலமாக இருக்கக்கூடிய அந்த செய்தியானது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மட்டுமல்லாது இந்தியாவை சேர்ந்த மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. தற்பொழுது அவருடைய மகன் முதல்வராக பதவி வகித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. அவரது உடல் தற்பொழுது அரசு மரியாதையுடன் பார்த்தோம்னால் நல்லடக்கம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.